தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி இது வந்து தூர்ந்து போன சக்தி அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்கார் சார். உண்மையிலேயே தன்னம்பிக்கை கிடையாத ஒரு தற்குறி நீயோ இல்லை தற்குறி கூட்டத்தின் தலைவனோ நீ அரசியல் அநாகரிக நீ பண்ணதெல்லாம். சிவகுமார் மேகதாது தமிழ்நாட்டிலிருந்து எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் மேகதாது அணையை கட்டியே தீர்வுன்னு சொல்கிறவனுக்கு நீ அங்கே திருச்சியில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அங்கே போய் நீ ஓட்டு கேட்குற. புரட்சி தலைவரை பற்றி பேசலாமா? அன்னைக்கு ஓட்டு அளிக்கிற வயது 21. எனக்கு எம்ஜிஆருக்கு கிடைக்காத ஓட்டு சதவீதம் எனக்கு கிடைச்சிச்சு. இதில் சின்ன பசங்கள்லாம் குழந்தைங்கள்லாம் அப்பா அம்மாவை தூண்டி விட்டு அவங்களோட உணர்ச்சியை உருவாக்கி அதில் குளிர் காஞ்சவன் நீ. போதைப் பொருள் வந்து உள்ளே வர்றதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தான் காரணம் சொல்லிட்டு அண்ணா திமுகவும் சொல்லிச்சு, நீயும் சொன்ன. நீ வந்துட்டியே, ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆகுது. ஏன் தடுக்கலை? ஏன் தடுக்க தவறுற? தற்குறின்னு சொன்னால் உனக்கு கோபம் வருது. நீ நடந்துக்கிற விதம் என்ன? தஞ்சாவூரை சார்ந்த பூக்கொடை மகேந்திரன் மரணிக்கிறார். உடனே எங்கள் எடப்பாடி பழனிசாமி போய் அதுக்கு அனுதாபம் தெரிவித்து அன்னைக்கு அவருடைய முகத்தை பார்த்துன்னு பேட்டி கொடுக்குறாரு. அதில் நடிப்புத்தன்மையில் உண்மை வெளிப்படுது. நம்ம வடிவேலு இருக்காம பாருங்க, தெய்வமேன்னு சொல்லிட்டு காலையில் அவங்க அப்பா அம்மா காலில் விழுவார். 6 மணி ஆச்சு இறங்கடான்னுவார். அந்த மாதிரி நம்ம ஜோசப் விஜய் வந்து 6 மணி என்னுடைய செல்ஃப் எடுக்காது, 6 மணிக்கு மேலே அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மூத்தவர்கள் இன்னும் எது வேணும், பதவி வேணும், இன்னும் பணம் வேணும், இன்னும் பவிசு வேணும் இல்லாமல் இந்த கட்சி தமிழ்நாட்டில் நிலச்சி நிற்கணும். மூத்தவர்கள் அவங்க பின்னிருந்து வழி நடத்தினா நீங்கள் சொல்கிற எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் கிடைக்குங்க. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார், இப்போ வந்து தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வந்து திருச்சியில் ஒரு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் அதிமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி இது வந்து தூர்ந்து போன சக்தி அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்கார் சார். அப்புறம் இவ்வளோ பேசியும் இங்கேருந்து வர அதிமுக எம்எல்ஏக்களை வந்து அவர் ஏன் சார் அவங்க கட்சி அதை வந்து ஏற்றுக்கிறாங்க? அதிமுகன்றது நெருப்பாற்றில் நீந்தி வந்த ஒரு இயக்கங்க. ரத்தத்தை வியர்வையாக்கி துவங்கின கட்சி புரட்சி தலைவரால். புரட்சி தலைவி அம்மாவால் 32 ஆண்டுகள் கட்டி காத்த கட்சி. எடப்பாடியார் ஆளுமையின் கீழ் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி. இன்னும் 5 ஆண்டுகளை நிர்வகிக்கின்ற இயக்கம் பொதுச் செயலாளராக கடந்த 10 ஆண்டுகளாக. இப்படிப்பட்ட இயக்கத்தை வந்து தூர்ந்து போன கட்சி, தீர்ந்து போன கட்சி இப்படின்னு சொல்லி விஜய் விமர்சனம் பண்ணுறாருன்னா, நீ விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இனிமேல் உன்னை நாங்கள் விமர்சனம் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது தூர்ந்து போனது தீர்ந்து போனது. ஏன்டா நீ போய் சிவி சண்முகம் எம்ஆர்சி நகரில் போய் பார்த்த? எங்கள் 47 பேர் இருந்ததில் 25 பேரை கூட்டிகிட்டு போய் ஏன் பார்த்த? ஆதரவு கேட்ட? தூர்ந்து போச்சு தீர்ந்து போச்சு அதிமுக. நீ ஏன் அவங்களுடைய அதிமுக ரெட்டையில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவை ஏன் போய் பார்க்குற? என்ன சோஃபா போகுது, அதுக்கு பின்னாடி நீ போகிற, நம்ம வாழை மாத்திர அவன் நீயும் கொஞ்சம் குழாவிக்கிறீங்க. அதில் இருந்து மீதி நான் 25 பேரில் 23 பேர் 20 பேர் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர்கிட்ட அடைக்கலமாயிட்டாங்க. 4 பேர் ரிசைன் பண்ணது போக மீதி எல்லாருமே. என்ன நீ நட்டாத்தில் விட்டுட்ட. இப்போ திருச்சிக்கு போன, திருச்சிக்கு நம்பிக்கையோடு அந்த தொகுதிக்கு நீ பணியாற்றுவ அப்படின்னு நம்பி ஓட்டளித்த மக்களை ஏமாத்துற மாதிரி ரிசைன் பண்ணிட்ட. நீ எடப்பாடியாரை சொல்கிற சேலத்தை விட்டு பக்கத்து தொகுதிக்கு வான்னு. அவர் பக்கத்து தொகுதிக்கு அதுக்கு அடுத்த தொகுதியெலாம் அவருடைய இத்தனை ஆண்டுகால அரசியல் அனுபவத்தில் எல்லா தொகுதியில் நின்றுட்டு தான் வந்திருக்கார் மிஸ்டர் விஜய். அது நான் ஒன்றும் சொல்கிறேன், நீ மட்டும் எப்படி நின்ன? சிறுபான்மையின் மிகுந்த பகுதி பெரம்பூர், ஒன்று திருச்சி கிழக்கு. திருச்சி மக்களுக்கு இப்போது நீ ஏமாற்றிட்ட. அவங்களுக்கு சேவையாற்றம் தானே நீ அங்கே போட்டியிட்ட. 2 தொகுதி போட்டின்னு உண்மையிலேயே உனக்கு தன்னம்பிக்கை கிடையாது. உண்மையிலேயே தன்னம்பிக்கை கிடையாத ஒரு தற்குறி நீயோ
இல்லை தற்குறி கூட்டத்தின் தலைவனோ நீ. அரசியல் அநாகரிகம் நீ பண்ணதெல்லாம். மற்ற அதாவது திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணியில் இருந்தவங்களெல்லாம் அவனுக்கு முட்டு கொடுக்க வச்சு அண்ணா திமுகவை தூர்ந்து போன கட்சி. நான் பேசவே எனக்கு இது இல்லைன்னு சொன்னேன். எடப்பாடியாரை பற்றி அந்த பேரை சொல்லக்கூட எனக்கு என் தகுதி குறைஞ்சிடும்னு சொன்னேன். அவர் ஏற்படுத்தி கொடுத்த எம்எல்ஏக்களை புறவாசல் வழியாக போய் சந்திக்கிற, அவங்கள ஆதரவு கேட்குற. இப்போ எடப்பாடியாரை சந்திக்க நேரம் நாங்கள் கேட்டோம், ஆனால் நேரம் ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி சிடி நிர்மல்குமார் 2 நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு சார். சார், அதாவது இவ்வளவு குற்றம் குறைகள் நிறைஞ்சிட்ட ஒன்றை நடந்துட்ட ஒன்றை நீ வந்து எம்ஆர்சி நகரில் போய் சிவி சண்முகம் உன்னை கூப்பிட்டாரவான்னு, இல்லை எஸ்பி வேலுமணி கூப்பிட்டானா, இல்லை காமராஜ் கூப்பிட்டானா, இல்லை வேலுமணி தங்கமணி இப்படி விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கர் கூப்பிட்டாங்களா? நீ ஏன் போன? அது நீ ஏன் இங்கே போக வேண்டியது தானே? எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க நீ போக வேண்டியது தானே? அவரை பற்றி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இனிமேல் நீயும் விமர்சனத்துக்குரியவன் தான். அதாவது ஒரு நாட்டோட இன்றைக்கி 8 கோடி மக்களோட முதலமைச்சர் நீ உன்னுடைய வழிகாட்டுதல் சரியாக இருக்கணும். சாவுக்கும் திரிசாவை கூட்டும் போகிற, எங்கன்னா கல்யாணம்னாலும் திரிசாவை கூட்டும் போகிற. கட்சிக்காரன் என்னன்னா சென்னையில் பார் நடத்துகிறான். அந்த பார் நடத்துகிற இடத்துல வந்து சின்ன பொண்ணுங்கள்லாம் நடனம் ஆடுதுங்க. அங்கே இன்றைக்கி கொலையே நடந்து போச்சு. ஸ்ரீவைகுண்டத்தில் உன் கட்சிக்காரனை, நான் இப்போ சொல்கிறது உன் கட்சி தாவேக்கா கட்சிக்காரனை, தாவேக்கா பெண் நிர்வாகியை நான் உனக்கு மேலும் பதவி வாங்கித்தரேன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறானுங்க. கோயம்புத்தூரில் ஒரு சிறுமி கற்பழிக்கப்படுறாங்க. நீ வந்து திருச்சிக்கு போய் நன்றி சொல்ல போன நீ அங்கே ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்ட. இன்னும் அந்த சூழ்நிலை, அதாவது ஓட்டு கேட்குறது, அந்த சூழ்நிலையிலேருந்து இன்னும் நான் முதலமைச்சர் தன்மைக்கே தகுதிக்கே வராதவன் நீ. அப்படிப்பட்ட விஜய் வந்து அங்கே போய் ஓட்டு கேட்ட. நீ வந்து திருச்சிக்கு போயிருக்கும்போது என்ன சொல்லியிருக்கணும்? இந்த தமிழ்நாட்டின் உரிமையை நான் பாதுகாப்பேன், காவிரி குண்டாறு திட்டத்தை மேம்படுத்துவேன், மேகதாது அணையை கட்டணம் சொல்லிட்டு சிவக்குமார் மேகதாது தமிழ்நாட்டிலேருந்து எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் மேகதாது அணையை கட்டியே தீர்வுன்னு சொல்கிறவனுக்கு நீ அங்கே திருச்சியில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். காவிரி குண்டாறு நீர்த்தேக்கத்தை இன்னும் பெருக்குவேன்னு சொல்லியிருக்கணும். இல்லை இந்த மக்களுக்கு என்ன தேவைகள், இந்த தேவைகளை நான் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கணும். இப்படி தமிழக மக்களுடைய பிரச்சனைகளே ஜாஸ்தி இருக்கும்போது அங்கே போய் நீ ஓட்டு கேட்குற. அப்போது உன்னை தற்குறின்னு சொல்கிறதா, உன்னை சார்ந்தவளை தற்குறின்னு சொல்கிறதா? இன்னொரு அமைச்சர் சொல்கிறான், தாவேக்கா நிர்வாகிகளாம் அனைத்து மருத்துவமனையில், தமிழக மருத்துவமனையில் போய் ஆய்வு செய்யும். அதிகாரிகளுக்கு எதுக்குடா இருக்கேன்? அதிகாரிகளுக்கு உத்தரவு விட வேண்டிய அமைச்சர் தன் கட்சிக்காரனுக்கு உத்தரவிடுறான். அப்படியே இருந்தாலும் நீ பிரதமரை சந்திக்க போகிற, 9 பேரோட போகிற தனி விமானத்தில். இதுக்கு முன்னாடி நம்ம எடப்பாடி பழனிசாமியோ புரட்சித் தலைவர் அம்மாவோ புரட்சித் தலைவரோ ஈவன் ஸ்டாலினோ கருணாநிதியோ போனாங்கன்னா தலைமைச் செயலாளரை கூட்டிகிட்டு போவாங்க, உயர் அதிகாரிகளை கூட்டிகிட்டு போவாங்க, தமிழ்நாடு நிலைமையை சொல்லுவாங்க, பொருளாதார சீர்திருத்தத்தை பற்றி கேட்பாங்க, தனக்கு வேண்டிய நிதி உதவியை கேட்பாங்க. நீ 9 பேரை கூட்டிகிட்டு போகிற, பவுன்சருங்களையும் 3 பேர் தான் மீதெல்லாம் பவுன்சருங்க, யாரும் தமிழ்நாட்டுக்கு தொடர்பில்லாதவங்களாம் கூப்பிட்டு போனேன். உள்ளே அங்கே போனேன் பிரதமர் வீட்டில், அந்த கேட்டு வாசல்லையே எல்லாரையும் தடுத்து நிறுத்திட்டான். நீ மட்டும்தான், உன்னை மட்டும்தான் உள்ள அனுமதிச்சான். இதுவே தமிழ்நாட்டுக்கு தலைக்குனிவுன்ற நான் அசிங்கத்தோட ஒரு அறிமுகம் நினைக்கிறேன் நானுக்கு. யாருக்கு? விஜய்க்கு. இப்படிப்பட்ட தற்குறி என்ன அங்கே போயிட்டு பிரதமரை சந்திச்சுட்டு வெளியே வர பத்திரிகையாளர் கேட்குறான், ஓடுற. இப்படிப்பட்டவரை இந்த தமிழ்நாடு தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகள்லாம் சிரிக்குது. உண்மையாகவே இந்த தமிழ்நாடு இன்னும் மார்க்கண்டேய கட்சு உச்ச நீதிமன்ற நீதிபதி
தமிழ்நாடு இவ்வளோ கேடுகெட்ட சூழ்நிலைக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இஸ் ஃப்ராடு அப்படின்றான். அப்படின்னு சொல்கிறான் யார்? விஜயை. அவன் ஒரு ஃப்ராடு. நான் சொல்லலை, மார்க்கண்டேய கட்சி உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை நாட்டு மக்கள்லாம் ஒரு அறிவியலித்தனமாக கண்மூடித்தனமாக உனக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. ஒரு சினிமா கவர்ச்சி. அவர் கவர்ச்சி இல்லைன்னு இல்லை சார் சொல்கிறாரு. அவன் ஏங்க முதலமைச்சர் சொல்லலாங்க, ஆனால் உண்மை என்ன? வேற யாரும் சொல்லிடுவேன்னு வேற சொல்கிறாரு. யார் எம்எல்ஏ? அவன் பேர் தெரியாது, எங்கே இருக்கிறான் ஊர் தெரியாது. விஜய் என்ற ஒரு மகன் நல்லா டான்ஸ் ஆன அந்த கவர்ச்சிக்காக வீராவேசமாக பேசின இதையே நீ நாட்டில் செயல்படுத்துவன்ற ஒரு காரணத்துக்காக உனக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. நீ முதலமைச்சர் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கள் கிடையாது. நீ எம்ஜிஆரை பற்றி பேசுறியடா, புரட்சி தலைவரை பற்றி பேசலாமா? அன்னைக்கு ஓட்டளிக்கிற வயது 21. எனக்கு எம்ஜிஆருக்கு கிடைக்காத ஓட்டு சதவீதம் எனக்கு கிடைச்சிச்சு. அவர் உன்ன மாதிரி 106 தொகுதி எம்எல்ஏ கிடையாது. 1977, 1980, 1984 அவர் சந்திச்ச இந்த தேர்தல்களில் பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை பெற்று தான் ஆட்சி அமைச்சார். அப்போ 21 வயசு. இப்போ 18 வயசு பூர்த்தியான வாக்களிக்கலான்னு ஒரு சட்டம் வந்தாச்சு. இதில் சின்ன பசங்கள்லாம் குழந்தைங்கள்லாம் அப்பா அம்மாவை தூண்டி விட்டு, நான் வீட்டுக்குள்ளே விஜய் இருக்கேன், ஆம்பளையாக இருக்கிறேன், பொம்பளையாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தூண்டி விட்டு அவங்கள உணர்ச்சியை உருவாக்கி அதில் குளிர் காஞ்சவன் நீ. நான் சொன்ன இந்த கொலைகள்லாம் அதை விட்டுடுங்க. 6 மாதம் கழிச்சு என்னை இதுவை கேட்குற சொன்னவங்க 6 நாள்லேயே கேட்குறேன், ஏண்டா உங்கள்கிட்ட பணம் கேட்டாங்களா? உங்கள்கிட்ட சம்பளம் உயர்த்தி கேட்டாங்களா? இல்லை நிரந்தர பணிக்கு ஏதாவது கேட்டாங்களா? கொலை பாலியல் பலாத்காரம் தொடர்ந்தா மாதிரியே போதை கலாச்சாரம் வந்துக்கிட்டு, இதை கூட உங்கள்கிட்ட கேட்கக்கூடாதா? சார், போதைப் பொருள் உள்ளே வர்றதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, திமுக தான் காரணம் சொல்லிட்டு அண்ணா திமுகவும் சொல்லிச்சு, நீயும் சொன்ன. நீ வந்துட்டியே, 1 மாதம் கிட்டத்தட்ட ஆகுது. ஏன் தடுக்கலை? ஏன் தடுக்க தவறுற? நீ இந்த 20 நாளில் கொண்டு வந்த திட்டம் தான் என்ன, செயல்பாடு தான் என்ன? இதை பத்திரிகையாளரை சந்தித்து சொல்கிறியா? இது ஒன்றுமே இல்லாமல் தற்குறி கூட்டமாக இருக்க. தற்குறின்னு சொன்னால் உனக்கு கோபம் வருது. நீ நடந்துக்கிற விதம் என்ன? இதை விட அதே பரவாயில்லன்ற மாதிரி இதை இப்போது உன்னுடைய ஆட்சி நிர்வாகம் பார்த்தனா, உன்னுடைய அமைச்சரவை கூட்டங்களை பார்த்தனா, உன்னை விட அவனே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு பேச சொல்லுது. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் தோத்துடலை. உன்னை மாதிரி சினிமா கவர்ச்சி கிடையாது, டான்ஸர் கிடையாது. 1,34,00,000 ஓட்டர்களை வாங்கியிருக்கார், ஓட்டர்ஸை. சார், விஜய்க்கு அதிமுக ஐடி போடுற பேச்சுக்கெலாம் சரியாக ஒரு பதிலடி கொடுத்துட்டு வராங்க. அவர் அந்த இதில் தூர்ந்து போன சக்தின்னு சொன்னதுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாங்க. அடுத்து அதிமுக சிலர்னு சொன்னதுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நீ எவ்வளவு நீ எங்களை பிடிச்சி பார்க்குறியோ அடிக்க பந்து மேலெழும்பும். அந்த மாதிரி நாங்கள் மேலே வர்றவங்க தான், கீழே போகிறவங்களே கிடையாது. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அம்மா எப்படி 4 தொகுதி வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்சி அமைச்சாங்களோ, எடப்பாடி இந்த 2026, 22 67 தொகுதி, இன்றைக்கி 47. ஏன் எங்கள் ஓட்டுக்கள் கரெக்டாக தான் இருக்குது, இன்னும் எங்களை விட்டு போகல. மக்கள் இவர் செய்த சாதனைகளை எடுத்து சொல்ல, உண்மைக்கு சொல்கிறேங்க, எங்ககிட்ட ஆள் இல்லாமல் போச்சு. இந்த இப்போ கூட எம்ம தஞ்சாவூரில் பூக்கடை மகேந்திரன் சொல்லிட்டு, நீ திருச்சியில் கூட்டம் பேசுகிற அன்னைக்கு வண்டியில் அடிபட்டு சாவறான், அவனை போய் அங்கே போய் சந்திக்க நீ தவறுற. ஆனால் எங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர் நன்றி அறிவிப்பு சொல்ல அவர் தொகுதிக்கு போயிருக்கும்போது தஞ்சாவூரை சார்ந்த பூக்கடை மகேந்திரன் மரணிக்கிறார். தியாகி, ஏற்றி வைக்கிற தீபம், எங்களெல்லாம் உந்துதல் பண்ணுற ஒரு சக்தி. உடனே எங்கள் எடப்பாடி பழனிசாமி போய் அதுக்கு அனுதாபம் தெரிவித்து அன்னைக்கு அவருடைய முகத்தை பார்த்து பேட்டி கொடுக்குறாரு. அதில் நடிப்புத்தன்மையில் உண்மை வெளிப்படுது. நீ திருச்சியில் இருக்கிற பக்கத்தில் கரூர், அங்கே அடிபட்டு செத்தாங்களே, அவங்கள திரும்ப ஒரு ஆறுதல்,
வண்டியில் நீ பிரச்சாரம் பண்ண போகும்போது அடிபட்டு செத்தாங்களே அவங்களுக்கு குடும்பத்துக்கு போய் வருவார் ஆறுதல். 3 மணிக்கு போகிறாரு, 6 மணிக்கு திரும்பிடுறாரு. யார்? நம்ம முதலமைச்சர் விஜய். நம்ம வடிவேலு இருக்கான் பாருங்கள், பிரபு டெல்லி கணேஷ் ஒரு காமெடி ஆட்டோவில் கூட தெய்வமேன்னு சொல்லிட்டு காலையில் அவங்க அப்பா அம்மா காலில் விழுவார். அப்புறம் அதாவது நம்ம இவங்க கர்ப்பிணி பெண்ணை பார்த்தா அம்மா வாங்கம்மா அதுக்காகத்தம்மா அப்படின்னு ஆட்டோவில் ஏற்றுவார். அப்புறம் ஆட்டோவை தெய்வமாக கூடுவார். 6 மணி ஆச்சு இறங்கடான்னுவார். அந்த மாதிரி நம்ம ஜோசப் விஜய் வந்து 6 மணி என்னுடைய செல்ஃப் எடுக்காது 6 மணிக்கு மேலே அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறார் தனி விமானத்தில். இதுதான் உன்னுடைய தன்மை. சார் இப்போ ஓட்டுக்கு பணம் வாங்கலை, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், ஜாதி மதத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லி திருச்சியில் பேசினார். இன்றைக்கி சேலம் மேற்கு தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் வந்து 2000 ரூபா பணத்தை கொடுத்தோம்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் எல்லாத்துலேயும். அங்கே மட்டும் இல்லைங்க, ஆதோ ஒரிஜினா பணம் கொடுத்துருக்கான். சேலம் மாவட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 2000 ஓட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஜாதி மதம் பார்க்காம நிறுத்தணும்னு சொல்லாத. நீயே சிறுபான்மை ஓட்டர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போய் நின்னவன் நீ. கிறிஸ்டின்ஸ் எங்கே ஜாஸ்தி இருக்காங்க, சிறுபான்மை எங்கே ஜாஸ்தி இருக்காங்க சொல்கிறது பெரம்பூரையும் திருச்சி கிடைக்க தேர்ந்தெடுத்து அங்கே போய் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே சார் இருப்பாங்க. இவங்க சொன்ன வார்த்தைகள் வேற ஒரு மாதிரி இருக்கும். மக்கள் மறதி ஜாஸ்திங்க. நம்ம மக்கள்கிட்ட மறதி ஜாஸ்தி. இந்த மறதியை மறக்காமல் இருக்க அதிமுக தொண்டர் தொடர்ந்து பணியாற்றினா. இப்போ ரிசைன் பண்ணாங்க பாருங்கள் நம்ம ஜோசப் விஜயோட சேர்த்து. அந்த தொகுதியும் அதிமுக வென்று காட்டக்கூடிய தகுதி இருக்கிற கட்சி தான். ஆனால் பணியாற்றணும், வேலை செய்யணும். பதவி சுகத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு மேலே இருக்கிறானுங்க பார், அந்த மாதிரி இல்லாமல் தொண்டர்களெல்லாம் ஊக்கப்படுத்தணும். இனிமே உள்ளாட்சி தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. இதில் துவண்டு போன அதிமுக தொண்டர்கள் வந்து மீண்டும் எழுச்சி பெற அதிமுக என்ன மாதிரி கட்டமைப்புகளை எடுக்கணும்? கரெக்டுங்க, கேட்டு கரெக்ட். இளைஞர்களுக்கு பதவி கொடுக்கணும். அவங்க பின்னிருந்து மூத்தவர்கள் வழி நடத்தணும். மூத்தவர்கள் இன்னும் இது வேணும், பதவி வேணும், இன்னும் பணம் வேணும், இன்னும் பரிசு வேணும் இல்லாமல் இந்த கட்சி தமிழ்நாட்டை நிலச்சி நிற்கணும் அப்படின்ற ஒரே அடிப்படையில் இளைஞர்களை ஊக்குவிச்சு மூத்தவர்கள் அவங்க பின்னிருந்து வழி நடத்தினா நீங்கள் சொல்கிற எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் கிடைக்குங்க. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். வணக்கங்க.